வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் இப்படி ஒரு உணவகம் இருக்கிறதா என்று பலரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு தண்ணீரில் மிதக்கும் ஒரு உணவகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நமது அண்டை மாநிலமான கேரளாவில் படகு இல்லங்கள் இருப்பது போலவே தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை முட்டுக்காட்டில் 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல்களை இந்த 2025 வருடம் ஜனவரி 7ஆம் தேதி செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த மிதக்கும் உணவக கப்பலின் பெயர் சீன்ஸ் குரூஸ். நமது சென்னையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதுமையான உணவகம் சுற்றுலா பயணிகளுக்கு குதூகலத்தை அளிக்கும் விதமாக கண்டிப்பாக இருக்கும். சென்னையில் ECR என்று அழைக்கப்படும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கிறது. எனவே வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் அங்குள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் அதிகமானோர் கூடி விடுகிறார்கள். சென்னை முட்டுக்காட்டில் ஏற்கனவே தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலமாக படகு இல்லங்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில் அதே இடத்தில் ரூபாய் 5 கோடி செலவில் 125 அடி நீளம் 25 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான 2 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ள உணவக கப்பல் பார்வையாளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளது. இந்த மிதக்கும் உணவகத்தின் முதல் தளம், அதாவது தரைத்தளம் முழுக்க குளிரூட்டப்பட்டு நவீன வசதிகளுடன் காணப்படுகிறது. முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும், 2வது தளத்தில் மக்கள் அமர்ந்து உணவு உண்டு பயணத்தை அனுபவிக்கும் விதமாக இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலை பற்றி இந்த மிதக்கும் கப்பலின் உரிமையாளரிடம் விசாரித்த போது, அனைத்துலக சுற்றுலா பயணிகள் முதல் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வரை அனைவருக்கும் இந்த மிதக்கும் கப்பல் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அவர்கள் மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா பயணத்தை அனுபவிக்க இந்த மிதக்கும் கப்பல் நிச்சயமாக பயன்படும். இது மட்டுமல்லாது விருந்தினர்கள் படகு இல்லத்திலிருந்து பழைய மகாபலிபுரம் சாலை, அதாவது ஓல்டு மகாபலிபுரம் ரோடு என்று அழைக்கப்படும் OMR சாலை வரை 3 கிலோமீட்டர் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடையலாம் என்று இந்த மிதக்கும் கப்பலின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். ஒரு அருமையான படகு சவாரிக்காக இந்த மிதக்கும் கப்பலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக இந்த கப்பலில் உயிர் காக்கும் அங்கி மற்றும் தீயணைப்பு கருவிகள் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் மூலமாக இந்த மிதக்கும் கப்பலின் நிர்வாகம் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. காலை 7:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை இந்த உணவகம் திறந்திருக்கும் என்று நிர்வாகத்தினர் கூறுகிறார்கள். இந்த சீன்ஸ் குரூஸ் உணவகத்தின் சிறப்புகள்: ஒரே நேரத்தில் 100 பேர் வரை அமர்ந்து இந்த உணவகத்தில் உணவருந்தலாம். உணவருந்தும் போது DJ இசை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் பஃபே முறையில் உணவுகள் பரிமாறப்படுகிறது. இந்த உணவகம் சுமார் 1.5 கிலோமீட்டர் கடல் நீரில் பயணித்து மீண்டும் கரையை தொடும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் நகர்ந்து கொண்டே உணவருந்தும் வாய்ப்பு இந்த உணவகத்திற்கு வரும் பயணிகளுக்கு கிடைக்கிறது. திருமண விழாக்கள், நிறுவன கூட்டங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு இந்த சொகுசு உணவக கப்பல் வசதியாக இருக்கிறது. இந்த உணவகத்தில் நிறைய பேக் வசதிகள் உள்ளன. இதில் ஈவினிங் பேக் என்று அழைக்கப்படும் மாலை நேர பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நிகழ்ச்சி சரியாக மாலை 5 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நபருக்கு 990 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. 1 மணி நேரம் சொகுசு கப்பலில் பயணித்து கொண்டு சுவையான சிற்றுண்டிகளை உண்டு கொண்டு DJ இசையை கேட்டு ஆனந்தமாக நடனமாடி சிறந்த பொழுதுபோக்கை அனுபவிக்கலாம். இதுபோல பல வசதிகளுடைய நமது சென்னை முட்டுக்காட்டில் உள்ள சீன்ஸ் குரூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சொகுசு உணவக மிதக்கும் கப்பலை நீங்களும் கண்டிப்பாக சென்று பார்வையிட வேண்டும். மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.